வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்கே ஒரு பலிபீடத்தைக் கட்டி அதற்கு ஏலெல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இதிலே வாசிக்கிறோம், யாக்கோபு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாதல்ல. எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ இக்கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த யாக்கோபு தாண்டி தாண்டி வருகிறான். யாக்கோபு என்றால் குதிங்காலை பிடிப்பவன் என்று அர்த்தம். நிறைய இடத்துல நம்ம எத்தன் என்று சொல்வோம், ஏமாற்றுகிறவன் என்று சொல்வோம். அது யாக்கோபுடைய கேரக்டரில் ஒரு பகுதி தான். ஆனால் அவனுக்கு ஏன் யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் என்றால், ஏசாவுடைய குதிங்காலை பிடித்தவன் வெளிப்பட்டதினாலே அவனை யாக்கோபு என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில சில காரியங்களில், அவனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா ஏமாற்றங்கள், தோல்விகள், கசப்புகள், வேதனையான அனுபவங்கள் எல்லாம் ஆதியாகமத்தில் பல அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம், ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு பெயர் வைக்கிறான். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் அநேக இடத்துல பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டார்கள். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் பலிபீடத்தை கட்டி என்ன செய்திருக்கிறார்கள்? கர்த்தரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். தேவனோட அவருடைய வாழ்க்கையில இக்கட்டிலிருந்து மீட்ட போது, தேவனுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, தேவன் அவர்களுக்கு பாராட்டின தயவை நினைத்து அவர்கள் பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கே இவன் ஏன் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்றால் 33ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது சில காரியத்தை நம்ம அறிய முடிகிறது. யாக்கோபு தன் கண்களை எடுத்து பார்க்கிறதை ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏன் தன் கண்களை எடுத்து பார்க்கிறான்? 32ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படுகிறான். ஏசாவுக்கு பயந்து வருகிறான். இப்பொழுது ஏசாவை பார்க்கும்படி நெருங்கி விட்டான். ஏற்கனவே 21 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு வந்திருந்தாலும் கூட தன் அண்ணனாகிய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்த பயம் அவனுடைய வாழ்க்கையில் விலகவே இல்லை. எப்படி என் அண்ணனை பார்ப்பது? ஐயோ, என்னை கொல்ல வேண்டும் என்று வகை தேடி இருந்தானே, நான் என் அண்ணனை 2 முறை ஏமாற்றி விட்டேன் என்று சொல்லி மிகவும் வியாகுலத்தோடு, மிகவும் சஞ்சலத்தோடு இந்த யாக்கோபு பிரயாணப்பட்டு வருகிறான். 32வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன்னை ஆயத்தப்படுத்துகிறான். ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ள போகிறோம் என்பது யாக்கோபுக்கு தெரிகிறது. நன்றியெல்லாம் சொல்கிறான். ஆண்டவரே, யோர்தானுக்கு முன்பாய் நின்று பரிவாரங்கள் எல்லாம் எனக்கு தந்தீரே என்று சொல்லி நன்றியெல்லாம் செலுத்துகிறான். ஆனாலும் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு நெருடல், உள்ளத்தில் இருக்கிற ஒரு ஆதங்கம், உள்ளத்தில் இருக்கிற ஒரு தவிப்பு யாக்கோபுக்கு மாறவே இல்லை. ஆண்டவரே, அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தும் போது தன் குடும்பத்தை கூட ஆயத்தப்படுத்துகிறான். பணிவிடைக்காரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும், ராகேலையும் அவருடைய பிள்ளைகளையும் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாப்போக்கு என்கிற நதிக்கரையில் உட்கார்ந்து ஆண்டவரோடு போராடுகிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழியும்மை நான் போக விடுவதே இல்லை என்று சொல்லி அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டதுனாலே தொடை சந்து சுளுக்கிற்று என்று வாசிக்கிறோம். சூரியன் உதயமாகிறது, தொடை சந்து துளுக்கிற்று. இவன் அது கிட்ட வந்துட்டான், ஏசாவை பார்க்கும்படி கிட்ட வருகிறான். இப்பொழுது ஏற்கனவே ஏசாவுக்கு பயந்து போய் வர்றான். இப்போ இங்கே பார்க்குறான், தன் கண்களை எடுத்து பார்க்குறான். ஏசா 400 பேரோடு வந்துட்டு இருந்தான்னு 1ஆவது வசனம் சொல்லுது. ஏற்கனவே ஏசாவுக்கு பயப்படுறான். இப்போ இவன் தனி மனிதனாக போகிறான். யாக்கோபு 400 பேரோடு எதிர்த்து வருகிறத பார்க்கும்போது யாக்கோபுடைய இருதயம் எவ்வளோ உடைஞ்சிருந்திருக்கும், எவ்வளோ அங்கலாய்த்திருக்கும். ஐயோ, என் தனி மனிதனாக நான் போகிறேனே, என்ன சந்திக்கிறதுக்கு 400 பேரான்னு சொல்லி யாக்கோபு கிட்டத்தட்ட நொறுங்கி போனவர்களாக இருந்துச்சான். மறுபடியும் அதை செப்பரேட் பண்ணுறான். 2 பணிவிடைக்காரிகள், லேயாள், ராகேல். அங்கேயும் பாருங்கள், தான் நேசித்தவங்களெல்லாம் அப்படியே நிறுத்துகிறான். தான் நேசித்த ராகேலுக்கு மாத்திரம் அந்த கடைசி சூழ்நிலையிலும் கூட ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதில் இவன் ரொம்ப கவனமாக செயல்படுகிறான். இக்கட்டான சூழ்நிலை, ஒருவேளை என்னை கொண்டுட்டாலும் பரவாயில்ல, பின்னால் நிற்கிற ராகேலும் யோசேப்பும் பிழைச்சுக்கிடட்டும். ராகேலை நேசித்த விதம் வித்தியாசமானது. அதை நம்ம ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப நேசிச்சிருக்கிற ராகேலை. இந்த சம்பவம் நடக்கும்போது யாக்கோபுக்கு வயசு 97. இந்த 97 வயதில், அந்த வயதிலும் கூட ராகேல் மேல் இருந்த அன்பும் பாசமும் பிரியமும் யாக்கோபுக்கு மாறவே இல்லை. என் வேலைக்காரிகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, அடுத்ததாக லேயாளுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, அடுத்து ராகேலுக்கு ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பாக நிறுத்திவிட்டு இவன் முன்னால் போகிறான். முதல்ல நினைக்கிறான், இந்த 3 பகுதியாக பிரிக்கிறான். இந்த 3 பகுதியாக பிரித்துட்டு தான் முன்னால் போய் ஏசாட்ட முதல்ல தன்னை தான் காண்பிக்கிறான். கொன்று போட்டாலும் என்ன கொன்று போடுனேன், என்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு அதில் கவனமாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளத்தில் ரொம்ப நெருக்கம், உள்ளத்தில் ரொம்ப போராட்டம், உள்ளத்தில் ரொம்ப விசாரம். ஆனால் கூட தன்னை முன்னால் போய் நீங்கள்லாம் முன்னால் போங்க, நான் உங்கள் பின்னால் வரேன் அப்படி யாக்கோபு சொல்லலை. பயம்தான், வேதனை தான், கண்ணீர் தான், இக்கட்டு தான். ஏன்னா ஏசா பொல்லாதவன் தெரியும், நினச்சா கொன்று போட்டுருவான்னு தெரியும். அதனால ரொம்ப பயப்படுறான். ஆனால் கூட தன்னை முன்னால் போய் காண்பிக்கிறான். ஒரு உயிரே போனாலும் பரவாயில்ல, என் உயிர் போட்டோம்,
என் அண்ணன் கை வச்சாலும் பரவாயில்ல, என் மேலே கை வைக்கட்டும், என்னை நம்பி வருகிற குடும்பத்துக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு யாக்கோபு முன்பாய் புறப்பட்டு போகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு முன்பாய் செல்லுகிற ஒரு அன்பின் தேவன் உண்டு. உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளை இறைச்சலை காணும்போது கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்று ஆண்டவர் தாவீதோடு பட்சமாய் பேசுகிறார். தாவீது கேட்கிற, ஆண்டவரை இந்த யுத்தத்திற்கு நான் போலாமாப்பா, எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நீ தருவீங்களான்னு கேட்கும்போது ஆண்டு சொல்றார், போ, நான் முசுக்கொட்டை செடிகளின் இறைச்சலை நீ கேட்பேன், அப்போ நான் உனக்கு முன்ன புறப்பட்டிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தையை வாசித்து கடந்த நாட்களை நான் மிகவும் ஆறுதல் அடைந்தேன். ஒரு தெய்வம் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பா போவேன்னு சொல்லுகிறார்னால் எவ்வளவு அன்பின் தெய்வத்தை செவிக்கிறோம். நீ முன்னால போ, நான் பின்னால் வரேன்னு சொல்லலையே. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிற தேவன். வாழ்க்கை பயணம் முழுது 5 மாதம் நம்மோடு முன்பாய் புறப்பட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரமல்ல, மரண பரியந்தம் அவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா சோதனைகளிலும் அவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டு இருக்க வேண்டுமானால் நாம் யாக்கோபாய் மாற வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். தேவ சமூகத்தில் போராட வேண்டியது அவசியம். அருமையான பிள்ளைகளை, அருமையான தேவ ஜனமே, யாக்கோபை போல போராடுவதற்கு அநேக நேரத்தில் சபை தவறி விடுகிறது. யாக்கோபை போல போராடுவதற்கு சபைக்கு இஷ்டமில்லை. ஜெபம் என்றால் ஜெபிக்க கூடாதுன்னு நினைக்கிறது. ஜெபத்துக்கு வராமலே கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் நினைக்கிறது. வாக்குத்தத்த ஆராதனைக்கு மாத்திரம் வந்துருவோம், 1ஆம் தேதி மட்டும் வருவோம், வாக்குத்தத்தங்களை மாத்திரம் வாங்குவோம், அந்த மாசம் முழுவதும் செழிப்பா இருக்கணும்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் மதீனமாகி தவறாய் தேவனை கணைத்து கொண்டிருக்கிறார். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் யாக்கோபை போல யாக்கோபுடைய வாழ்க்கையில வராத இக்கட்டுகள் இல்லை, வராத சோதனைகள் இல்லை, வராத கடினமான பாதைகளை எல்லா சூழ்நிலையும் யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு சூழ்நிலையும் யாக்கோபுடைய கண்கள் தேவனை மாத்திரமே எடுத்து பார்க்கிறது. ஒவ்வொரு இக்கட்டுகளையும் தாயோ தகப்பனோ யாருமே கூட இல்லை. இத்தனைக்கும் அம்மாவுடைய அரவணைப்பிலே வளர்ந்தவன். ஆனால் என்னைக்கு வீட்டை விட்டு துரத்தப்பட்டானோ, என்னைக்கு வீட்டை விட்டு வெளியே இறங்கினானோ, என்றைக்கு அந்த இடத்துல வந்து தலையில் ஒரு கல்லை வைத்து படுத்தானோ, அங்கே பெத்தேல்ல தரிசனமான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு நிச்சயமாய் அந்த பிரயாணத்தில் கடந்து போகிறான். மாமா வீட்டுக்கு தான் போறாரு, ஆனால் அங்கேயும் அவருக்கு சூழ்நிலை அனுகூலமா இல்லை. சொந்த தாய் மாமா தான் 10 முறை சம்பளத்தை மாற்றுறாரு. நல்ல ஆடுகள் இருந்தால் அது எனக்குங்கிறாரு, என் சம்பளத்தை மாத்திட்டேங்கிறாரு, எனக்குள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டேங்கிறாரு, என்னெல்லாமோ சொல்றாரு. லாபானுடைய முகம் நாளுக்கு நாள் வேற மாதிரி மாறிட்டே வருது. ஐயோ, உண்மையா இருந்தானே இந்த யாக்கோபு. நம்ம ஒரு விதத்தில் சகோதரி மகன், அந்த விதத்தில் ஒரு மருமகன், இன்னொன்று 2 பிள்ளைகளையும் திருமணம் பண்ணி கொடுத்து அப்படி ஒரு மருமகன், 2 விதத்துலையும் சொந்தம். ஆனால் கூட அந்த லாபானுக்கு உண்மையா யாக்கோபை நேசிக்க முடியல. ஏமாற்றப்படுறான், துக்கப்படுறான். லேயாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தும் அங்கேயும் ஏமாற்றப்பட்டான். எல்லா சூழ்நிலையும் யாக்கோபு யாரை நம்பி பயணிச்சிருப்பார் நினைக்கிறீங்க? இந்த 21 ஆண்டுகள் அவர் சொல்றாரு, நான் குளிரில் இருந்தேன், வெயில் என் மேலே பட்டுச்சு, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்துச்சு அப்படிலாம் அங்கலாய்க்கிறாரு. இந்த 21 ஆண்டுகளா தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் தான் என்னை நடத்துகிறார் என்பதை யாக்கோபு நன்றா அறிஞ்சிட்டாரு. இப்போ சொல்றாரு, இப்போ ஏசா வர்றான், நான் முன்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான். இல்ல வாசிக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஒரு பெரிய பரிவாரம் வருகிறது, திரளான ஆடு மாடுகள் வருகிறது, மிருக ஜீவன்கள் வருகிறது, வேலைக்காரர்கள் எல்லாரும் வர்றாங்க, குடும்பம் வருகிறது. ஆனால் அதுக்கு முன்னால் ஓடி போய் என்ன செஞ்சிட்டான்னு தெரியுமா? ஏசாவுடைய காலில் விழுந்துட்டான். தரை மட்டும் குனிந்து 7 விசை வணங்கினானா. 7 விசை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வணங்கினான் தெரியுமா? இருதயம் நொறுங்கி இருக்குது யாக்கோபுக்கு. ஏசா கண்களில் தயவு கிடைச்சாதான் அந்த தேசத்துக்குள்ள என்ட்ராக முடியும், பின்னால் வருகிற குடும்பத்தெல்லாம் பாதுகாக்க முடியும். எனக்கு இப்போ தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்கணும், அதுக்காக நான் என்னனாலும் செய்வேன். ஏசாவை வணங்குறத நான் அற்பமாக நினைக்க மாட்டேன். என்னை கொல்ல பார்க்குறானா பரவாயில்ல, ஒரு தடவை வணங்கிட்டு விட்டுருக்கல, 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்குகிறான். வேதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் பயப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தரை மட்டும் குனிந்து வணங்குறதை பார்க்குறோம். மேய்போசேத்தை தாவீது கூப்பிட்டு விடுறான், மாகீரின் வீட்டில் இருக்கிற மேய்போசேத்தை கூப்பிட்டு விடுறான். அப்போ அழகா வேதம் சொல்லுகிறது, தாவீது அவன் தரை மட்டும் குனிந்து வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்ன நோக்கி பார்க்கறதுக்கு எம்மாத்திரம்னு கேட்குறான். அதை போல இங்க யாக்கோபு ஏசாவை தரை மட்டும் குனிந்து வணங்கி அவன் சகோதரன் கிட்ட போய் சேர்ந்தான். அப்படியாவது ஏசாவுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்காதா? ஏன்னா என் மேல ரொம்ப 21 ஆண்டுகள் ஆயிற்று, கோபம் ஆறி இருக்காது, சாதாரணமானது இல்லை. சேஷ்டபுத்திர பாகத்தை அவ்வளோ ஏமாத்தி வாங்குறதை ஈஸியா எடுத்துக்கிட முடியாது. எபிரேய வேதாகமத்தில் இப்படி போட்டிருக்கிறதாக சொல்றாங்க, சிவப்பான கூலிலே என்று சொல்லி நம்முடைய வேதாந்தத்தில் போட்டிருக்குது. யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கிறான்.
அந்த சிவப்பான கூழில் எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லி ஏசா கேட்குறான். அதில் தான் இவன் சேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்துட்டான். எபிரேய வேதாகமத்தில் இந்த சிவப்பான 2 தடவை போட்டிருக்கான். ஏன் சிவப்பானன்னு சொல்லி போட்டிருக்குதுன்னா, ஏசாவுக்கு சிவப்பு என்கிற நிறம் ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் ஏசாவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஏதோம் என்று. ஏதோம் என்றால் சிவப்பு என்று அர்த்தம். ஆகவே அந்த சிவப்பான கூளை பார்த்தபோது ஏசா தன்னை சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு கொடுத்து விட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏமாற்றிட்டான். ஏமாற்றி வாங்கிட்டாரு யாக்கோபு. தகப்பன்ட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தையும் நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாற்றி வாங்கிட்டாரு. இப்போ எங்கள் அண்ணன் கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும், நான் குனிந்து வணங்குவதற்கு ஆயத்தமாக தரை மட்டும் குனிந்து வணங்குதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்னா தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் போய் விழணும். யாக்கோபு பெரிய ஐஸ்வர்யவான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த முற்பிதாக்களில் ரொம்ப ஐஸ்வர்யவான இருந்தது யாருன்னா யாக்கோபு தான். ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யவான். அதனால தான் நீங்கள் ஏசாவுக்கு கொடுத்த வெகுமதிகள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 32:15 சொல்கிறது, பால் கொடுக்குற 30 ஒட்டகங்களை கொடுத்தாராம். கன்று குட்டிகள் 40 கடாரிகள் 10 காளைகள். எப்பா சொல்லவே முடியாத லேக்ஸ் கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கிறாரு. அண்ணனுக்கு வெகுமதி இவ்வளோ போகுது. அப்போ யாக்கோபு எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். கெத்தா நின்றுக்கலாம், என்ன வந்துட்டேன் வந்து பாரு என்ன செய்வேன். இதுக்கிடையில் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு, பேரையே மாற்றிட்டாரு. உன் பேரை இனிமேல் யாக்கோபில் இஸ்ரவேல்னு பேரையே மாற்றிட்டாரு. தெரியும், பெரிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் என்னோடு இருக்கிறாரு. இந்த ஏசாவுக்கு அப்படி ஜெபிச்சு பழக்கம் இல்லை, வாக்குத்தத்த கத்திரத்திலிருந்து வாங்கி பழக்கம் இல்லை. இவன் என்ன செய்ய முடியும், நான் போய் தைரியமாக நிற்பேன் கெத்து காட்டியிருக்கலாம். அப்படி யாக்கோபு செய்யலை. தன்னை தாழ்மைப்படுத்தி தரை மட்டும் குனிந்து 7 விசை வணங்கி அண்ணன் கிட்ட போய் நிற்கிறான். நான் நினைக்கிறேன் கெட்டி பிடிச்சிருப்பான். கீழே உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். கெட்டி பிடித்து 2 பேரும் அழுறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த பாசம் உடலை பார்த்தீங்களா. சிலர் வீட்டுகளுக்குள்ள உடன் பிறந்த சகோதரிகளுக்குள்ளேயோ சகோதரர்களுக்குள்ளேயோ என்னதான் மனக்கசப்புகள் மன கிளேசங்கள் இருந்தாலும் ஒரு இக்கட்டுன்னு வரும்போது என் தம்பி இல்லை என் அண்ணன் இல்லைன்னு சொல்லி ஒன்று சேருவாங்க. அதுதான் உண்மை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்கள் கூட இப்படி பிரிந்திருக்கிற நிலைமையில உங்களுடைய உடன்பிறப்புகள் கூட இப்படி இருந்தாங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பங்களை கட்டுவாராக. முதல்ல யாக்கோபு எதை கட்டினான் தெரியுமா? பலிபீடம் கட்ட முன்பது குடும்பத்தை கட்டினான். ஏசாவோட ஐக்கியமாயிட்டு தான் பலிபீடத்தை கட்டுறான். பலிபீடத்தை கட்டிட்டு ஏசாவோட ஐக்கியமாகல. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? பலிபீடத்தில் காணிக்க போடுறது முதலிடம் கொடுத்துறோம். ஆனா யாரோடு ஒப்புரவாகணுமோ, யாரோடு பேசணுமோ, யாரையெல்லாம் மன்னிக்கணுமோ அதை செய்ய தவறிடும். இப்போ ஏசாவு கண்ணை மறைச்சு இவன் வேறு வழியா போயிருந்திருக்கலாம். ஆனா தன்னை எப்படி தாழ்மையின் ஆவியோடு ஒப்பு கொடுக்குறான் பாருங்க. 7 விசை வணங்கி அவன் கிட்ட போய் செய்யறான். 4 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு 7 விசை வணங்கின அந்த செய்கை ஏசாவுடைய உள்ளத்தை உடைத்து கரைய பண்ணிற்று. எந்த கடின இருதயத்தையும் கூட தேவ சமூகத்தில் விழுந்து மனத்தாழ்மையோடு கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற சில கோபத்தை கூட கர்த்தரை ஆற பண்ணுவார். இப்போ ஏசா கோபமா இருந்தார்ல, இப்போ தயவ மாறிட்டாரு. அவர் ஓடி வந்தார், எதிர்கொண்டு ஓடி வந்துன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. 3 வசனத்தில் வாசிக்கிறோம், தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு நடந்து தான் போறாரு, ஆனா ஏசா ஓடி வர்றார். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? யாக்கோபு நடக்கிறாரு, ஏசா ஓடுறாரு. 2 பேருக்கும் சேம் வயசு தான், 2 பேருக்கும் 96. ஏன்னா 2 பேரும் ட்வின்ஸ் பிரதரு. அதனால அண்ணனா இருந்தாலும் அவருக்கு வயசு சொல்லணும் கூட இல்லை, 2 பேருக்கும் ஒரே வயசு. ஆனா ஏன் இவர் நடக்கிறார், அவர் ஓடுறாருன்னா, யாக்கோபு நொண்டி நொண்டி நடந்து போறாரு. தொடை சந்து சுளுக்கிற்று. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த முதிர் வயதில் நொண்டி நொண்டி நடந்து, என் அண்ணன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சிடாதா, எங்கள் அண்ணன் என்னை மன்னிச்சிட மாட்டானா, எங்கள் அண்ணன் என் மேலே இரக்கமாக இருந்துட மாட்டானா, கஷ்டப்பட்டு 2 பரிவாரங்களில் தேவன் எனக்கு தந்தது, இதில் ஒன்று போயிட்டுனாலும் என்ற இந்த முதிர் வயதில் மீதமுள்ள நாட்கள் எனக்கு எப்படி இருக்கும்? அதனால இவரால் ஓட முடியல. தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு ஏன் ஓடலன்னு தெரியுதா? அவருடைய தொடை சந்து சுளுக்கிட்டு அவர் நொண்டி நொண்டி நடந்துட்டு இருக்கிறாரு. வயசும் முதிர் வயது. ஆனா ஏசா இந்த முதிர் வயதில் நல்லா இருக்கிறார். அதனால அவர் ஓடுறாரு, இவர் நடக்கிறாரு. இப்போ 2 பேரும் கட்டி தழுவி 2 பேரும் முத்தம் செய்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க வாழ்நாளில் முத்தமே கொடுத்துருக்க மாட்டாங்க. முத்தம் கொடுக்குற மாதிரி அவங்க வாழலை. ஏன்னா ஈசாக்கு ஏசாவை நேசிக்கிறாரு, ரெபெக்காள் அம்மா யாக்கோபை நேசிக்கிறாங்க. 2 பேரும் எதிரும் புதிருமாவே வாழ்ந்திருப்பாங்க. வாழ்க்கையில் இவங்க கொடுத்த முதல் முத்தமானு எனக்கு தெரியல. ஆனால் அந்த முத்தம் அவங்களுடைய கோபத்தெல்லாம் ஆற பண்ணிட்டு, நான் கொடுத்து விட்டதை நீர் ஏற்றுக்கிட்டாதான் உங்களுடைய கண்கள்ல இருந்து எனக்கு தயவு கிடைச்சதுக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். எதுக்கு கொடுத்து விட்டுறாரு இதெல்லாம்?
இவருக்கு நிறைய இருக்குங்கிறதுக்காக கொடுத்து விடல, எப்படியாவது எங்க அண்ணனுடைய கோபத்தை ஆற பண்ணணும், எங்க அண்ணன் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், நான் வந்து இந்த சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்திருக்கிறேன், கர்த்தர் சொன்னாரு உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளும் உன்னை கைவிடுவதே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிறேன், ஆனாலும் எங்க அண்ணன் கண்களை எனக்கு தயவு கிடைக்கணும்னு சொல்லி அவருடைய கோபத்தை ஆற பண்ணுவதற்கு தான் இவ்வளவு வெகுமதி கொடுக்கிறாரு. இப்போ எதுக்கு இந்த வெகுமதி கொடுத்தாருன்னு நான் சொன்னேன், அவர் கண்களில் தயவு கிடைச்சதுக்கு. என்ன உங்கள் கண்ணில் தயவு கிடைச்சதில்லண்ணே, அதனால இதெல்லாம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ தயவையும் இரக்கத்தையும் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். ஒருவர் கூட இங்கே இருக்கிற ஒருவர் கூட சொல்ல முடியாது கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டலன்னு. அப்படி தயவு பாராட்டலன்னா நீங்கள் நான் என்னைக்கோ கல்லறைக்குள்ளே தான் போய் உட்காந்துருப்போம். உயிரோடு இருக்கிறோமே, சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் வருத்தங்களோடு தான் பயணிக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. எத்தனையோ இக்கட்டுகள் வழி நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, தவிப்புகள் உண்டு, ஏக்கங்கள் உண்டு, பெருமூச்சுகள் உண்டு. ஐயோ இந்த வாழ்க்கை மாறாதா, நான் முள்ளில் மீது நடக்கிறது போல இருக்கிறதே, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பான நாட்களை நான் காண மாட்டேன், எவ்வளவோ குமுறி கொண்டு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஜீவனை காத்தாரே, உங்கள் குடும்பத்தை காத்தார், இதுவரைக்கும் பாதுகாத்து தந்திருக்கிறாரே, எவ்வளவோ கிருபை பாராட்டினாரே, தூக்கி சுமந்தாரே, அவர் நடத்தி வந்த வழிகளை இன்னைக்கு மாச கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? அப்பா எவ்வளோ கிருபையா இருந்தீங்கப்பா. ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளை, ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளை பார்க்கும் போதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, வாயிலிருந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். நன்றியை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் பலிபீடம் கட்டினாங்க? தேவனுக்கு நன்றி செலுத்தான பலிபீடம் கட்டினாங்க. இப்போ நம்ம ஒன்றும் கல்லாலையும் செங்கலாலையும் பலிபீடம் கட்டணும்னு அவசியம் இல்லை, நன்றி பலிபீடங்களை கட்டுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஏன் ஏசாவுக்கு இவ்வளவு கொடுக்கிறாரு? அவனுடைய கண்களை தயவு கிடைத்ததுக்கு. தேவனுடைய கண்களை இதுவரைக்கும் தயவு கிடைத்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சுகமாய் வாழ வைத்திருக்கும் போது நீங்களும் நானும் அவருக்காய் கொடுத்தது என்ன? நீங்க செலுத்துற நன்றிகள் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத அநேக நன்மைகள் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். நீங்க கேட்கவே மாட்டீங்க, கேட்டிருக்கவே வேண்டாம். நீங்க கேட்காமலேயே அநேக நன்மைகளை நீங்க போடுற நன்றியே கொண்டு வந்துடும். ஏன் சில நீங்க ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறீங்க? காரணம் என்ன தெரியுமா? நன்றியே சொல்றதில்லை, அதுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்றதில்லை. 10ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, உம்முடைய முகத்தை கண்டது எனக்கு தேவதூடைய முகத்தை போல. எதிரி முகம் மாதிரி தெரியல, இப்போ அண்ணன் முகம். லாபானுடைய முகம் வேறுபட்டிருக்க கண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது ஆதியாகமத்தில். யாக்கோபு சொல்றாரு, அப்படி தெரியல, இப்போ அண்ணன் முகம் எப்படி இருக்குதான்? தேவதூதனுடைய முகம் போல இருக்குது. யாரை பார்த்து பயந்தாரோ அவருடைய முகமே கடவுளுடைய முகம் போல தெரிஞ்சிடுச்சு யாக்கோபுக்கு. கர்த்தருடைய பிள்ளை, நல்ல ஒரு சத்தியத்தை இதில் அடங்கி இருக்கிறது. எதை குறித்து பயப்படுறீங்க? எது உங்கள் வாழ்க்கையில் ஏசாவை போல கண்ணியா தெரியுது? எதிர்காலமா, குடும்பமா, வேலையா, கடனா, பாரமா, நீங்கள் சரீரத்தில் சுமக்கிற வியாதிகளா, எதற்கெல்லாம் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று சொல்லி நீங்கள் நன்றி செலுத்துகிற காலங்களாய் அது மாறும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அப்பா உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும், உங்கள் கண்களை தயவு கிடைக்கணும். நான் இன்னும் அதற்காக என்ன செலுத்த வேண்டும்? அதற்காக காணிக்க தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலை. தாழ்மைப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா? தாழ்மைப்படுவதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சில வழிகளை மாற்று அமை என்று சொல்லுகிறாரா? அந்த வழிகளை நடப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. இங்கே வாசிக்கிறோம், அவர் சொல்றாரு, உன் முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை போல இருக்குதானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கீழே உள்ள வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் ஆண்டவனாகிய நீர் அப்படின்னு சொல்றாரு. அண்ணனை பார்த்து யாராவது ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? இல்லை இல்லை. அண்ணன் கூப்பிடுறதே பெரிய விஷயம். அவன் இவன் பேசுகிற உலகத்தில் வாழ்கிறோம், மதிப்பு மரியாதை இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அண்ணனை பார்த்து என் ஆண்டவன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரெஸ்பெக்டா பேசுறாரு, ரொம்ப மதிப்பு கொடுத்து பேசுறாரு. என் துரோகியான, என் வஞ்சகமான அப்படின்னு சொல்லல. என் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்னே, எனக்கு முன்னே போகும். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் நான் உனக்கு 12ஆம் வசனத்தில் ஏச சொல்றாரு, வா நான் உனக்கு முன் நடப்பேன் அப்படின்னு சொல்றான். ஏன் உனக்கு முன் நடப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? உங்களுக்கு 21 வருஷம் ஆயிடுச்சு. தேசத்தை விட்டு போய் எத்தனை வருஷம்? 24 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தேசம் இப்போ புதுசாக கூட தெரிஞ்சிருக்கும் யாக்கோபுக்கு. அதனால ஏச சொல்றாரு, தம்பி வா, நான் உனக்கு முன்னால் நடந்து உனக்கு வழிகாட்டிட்டு போறேன். எவன் துரோகின்னு பயந்து போய் யாக்கோபு அந்த தேசத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறானோ அவனுடைய கண்களை கத்த தயவு கிடைக்க செய்து. ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட்சிக்கிறவனத்தில் பட்சணமும் பலவாண்டத்திலிருந்து மதுரமும் வரும் என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவர் இப்போ ஏசாவுடைய கண்களை தயவுகளை செஞ்சு அவன் சொல்றான், நான் உனக்கு முன்ன போய் வழிகாட்டு, நீ எனக்கு பின்னால வாங்குறான். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நான் இங்கே ஏசாவை நான் பெருசாக நான் இது மென்ஷன் பண்ணி பேச விரும்பலை, தேவனை நான் பேச விரும்புகிறேன். இவ்வளவு ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் யாக்கோபோடு இருந்ததை இந்த இடத்துல ஒரு விஷயம் நிரூபித்து காண்பிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பயந்து போய் இருக்கிறீங்களா?
யாருக்கோ பயப்படுறீங்களா? யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு பயமா இருக்குதா? எதிர்காலத்தில் இவங்க முகத்தில் நான் எப்படி பார்ப்பேன், இவங்க முகத்தை நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ண போகிறேன், சில பிரச்சனைகளை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிறீங்களா? யாக்கோபின் தேவன் நமக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். யாக்கோபை போல ஆண்டவரை பற்றிக்கோங்க. வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்கப்பா. எனக்கு சொன்னீங்கல்லப்பா, எனக்கு செஞ்சிருங்கப்பா, நான் உங்களை தானப்பா நம்பி இருக்கிறேன். ஒவ்வொரு பாட்டுகளை பாடும்போது, ஒவ்வொரு வசனங்களை அறிக்கையிடும் போது எனக்குரியதுன்னு சொல்லி உரிமை பாராட்டி பாடுங்க. சும்மா யாக்கோபின் தேவன் என் தேவன் அப்படிலாம் படித்தா கதைக்காகாது. என் தேவன், அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு நன்மை செய்வார், இந்த வியாதி எனக்கு மாறும், என் காரியங்கள் நன்மையாக முடியும், எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் காரியத்துக்கு விரோதமாய் எவ்வளவு பேர் தடை செஞ்சாலும் அந்த காரியம் வாய்க்காது. அவர் என் கூட இருக்கிறதுனால தடை செய்கிறவள் மத்தியில் எனக்காக ஒரு புது வழியை கர்த்தர் திறப்பார். நம்பிக்கை இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? அறிக்கையிடுறீங்களா? யாக்கோபின் தேவன் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவனை சேவிக்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய கரம் குறுகி போகிறது இல்லை, அவர் சொன்னா செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. யாக்கோபின் தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் விசுவாசமும் நம்பிக்கையும் இன்னும் பெருகணும். உங்களோட வாழ்க்கையில இதுவரை நடக்காத, நீங்கள் சுதந்திரிக்காத அநேக நன்மைகளை இனி வருகிற நாட்களை சுதந்திரிக்கும்படி இந்த தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னா நீங்க அதிகமாக தேவனை விசுவாசத்தோடு பற்றிக்கொள்ளணும். ஜோம்னிட்டேன், நடக்குமான்னு தெரியாது, வாயிலேருந்து வரக்கூடாது. அப்படி யாக்கோபு ஒரு இடத்துலையும் நெகட்டிவாக பேசலை. இந்த இடத்துல வரும்போது யாக்கோபுடைய உள்ளத்தை நான் ரொம்ப யோசித்து பார்த்து நான் பேசுகிறேன் உங்களோட. காலும் நல்லா நடக்க முடியல, காலில் பலன் இல்லை, வயசும் ரொம்ப முதிர் வயசு. அப்படி யாக்கோபுடைய தனி மனிதனாக நின்று இவ்வளோ பெரிய பரிவாரங்களையும் இவ்வளோ பெரிய குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. யாரை நம்பி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாரு தெரியுமா? தேவனை நம்பி. புது மாதத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம்ல, 6வது மாதத்துக்குள்ள பயமாக இருக்குதா? தேவை பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 6ஆம் மாதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நோ, தேவனை நம்பி கால் எடுத்து வைங்க. 6வது மாதம் என்ன? வாழ்க்கை முழுவதும் உங்களோடு பயணிக்கிற தேவன் உண்டு. அதான் நான் சொன்னேன், அவர் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு பின்னா வர்ற தேவன் இல்லைங்க, அவருக்கு பின்னா தான் நம்மளை வர சொல்கிறார். நம்ம தான் சிலர் தப்பாக ட்ராக் மாதிரி போகிறோம். ஆண்டவர் நீங்கள் எனக்கு பின்னா வாங்க, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், அங்கே போவோம் இங்கே போவோம். நம்ம தான் தவற அவரை கைட் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நடந்த போது யாக்கோபுடைய உள்ள எவ்வளவு பூரிச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சாதாரண விஷயம் இல்லை இது. இன்னைக்கு மட்டும் இந்த சம்பவம் நடக்கும்போது மட்டும் யாக்கோபு ஏசாவுக்கு பயப்படல. இந்த பயம் 21 வருஷமாய் யாக்கோபுடைய இருதயத்தில் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா போகும்போதே ஏசா சொல்லிட்டாரு, என்னைக்காவது என் தகப்பனுக்கு துக்கிக்கிற நாட்கள் வரும். தகப்பனை ரொம்ப நேசிக்கிறார் ஈசாக்க. அதனால இப்போ நான் கொல்ல மாட்டேன் யாக்கோபை, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பா மண்டையை போட்டாருன்னா இவனை போட்டு தள்ளிட வேண்டிதான் அப்படின்னு நினச்சார். இந்த வார்த்தை நெருடலாக இருந்துச்சு, முள்ள போல குத்திக்கிட்டே இருந்திருக்கும் யாக்கோபுக்கு. அப்பா, உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போன்னு சொல்லிட்டீங்க, திரும்பி போவன்னு வாக்கும் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் எப்படி போகிறது ஆண்டவரே? நீங்கள் என்ன ஆசீர்வச்சிட்டீங்க, என்னோட பேசிட்டீங்க, வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறீங்க, இங்கே கூட இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். ஆனால் ஏசாவை எப்படி பார்க்குறது? இதே தான் நம்முடைய நிலைமையும். தேவன் கூட இருக்கிறார் தெரியும், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் தெரியும், அவர் தான் நம்மளை நடத்துகிறார் தெரியும். ஆனால் ஏதோ ஒன்று ஏசா மாதிரி முன்னா வந்து பயம் காட்டிட்டு போதே. எதனால் பயந்து போகிறீங்க? குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு நபரை நினச்சி பயப்படுறீங்களா? யாரோ பேசின வார்த்தை உங்களுக்கு பயமாக இருக்குதா? ஏதோ ஒன்று நினச்சா தூக்கம் இல்லாமல் அதே சிந்தையாக மாறிடுறீங்களா? கர்த்தருடைய பிள்ளை அப்படி பயந்து போயிருக்கிறீங்களா? இல்லை இல்லை, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிறார். ஆவில உணர்கிற தேவனுடைய பிள்ளைங்க ஆவில உணர்ந்து ஆண்டவரை சொல்லுங்கப்பா, ஆண்டவர் யாக்கோபின் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறீங்க. யாக்கோபை ஒரு இடத்துல கூட ஆண்டவர் கைவிட்டு விட்டு வேடிக்கை பார்க்கல. லாபான் துரத்தி வருகிறான், சொந்த தாய்மாமா தான் துரத்தி வருகிறான். அவன்கிட்ட கூட கர்த்தர் எச்சரித்து அனுப்புறாரு, ஏய் போகிறது சரிப்பா, உன் மருமகன்ட்ட பேச வேண்டாம்னு சொல்லலை, ஒரு வார்த்தை கூட தீமையாக பேசுவியோ நீ அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்புறாரு. எவ்வளோ பெரிய தேவனை சேவிக்கிறோம் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பட்சத்தில் நின்று துணை செய்கிற தேவனை சேவிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் கர்த்தர் மேல உங்களுக்கு வைராக்கியம் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாய் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அவர் வைராக்கியத்தில் முழங்கி கெட்சிக்கிற யுத்த வீரனை போல உங்களுக்காய் புறப்பட்டிருப்பாய். உங்களை தொடுவதற்கு யாரையும் அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் உங்களுக்கு விரோதமாய் என்றைக்கும் பேசிக்கொண்டிருக்க அதை கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாய் மறைவிடத்தில் எய்கிற அம்புகள் எய்யப்படுகிற அம்புகளா இருக்கலாம், மறைவிடத்தில்
தீட்டப்பட்ட சதி திட்டங்களா இருக்கலாம், எல்லாம் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படும். ஏன் தெரியுமா? யாக்கோபுக்காக இவ்வளவு வைராக்கியமா என் தேவன் நிற்பாரானால் ஏன் அவரை துதிக்கிற, ஏன் அவரை ஆராதிக்கிற உங்களுக்காக எனக்காக ஏன் நிற்க மாட்டார்? இன்றைக்கு ஒரு தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். யாக்கோபின் தேவனை அதிகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் என்னோடு வருகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் நடக்காது, எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது. நான் இந்த யுத்தத்தில், உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற இந்த யுத்தத்தில் நான் ஜெயிப்பேன். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். எனக்கு இரு பரிவாரத்தின் ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் பயந்து கொண்டிருக்கிற சில காரியங்கள் எனக்கு நன்மையாய் மாறும். சில சத்துருடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்கும். தைரியமாய் நீங்கள் அறிக்கையிட முடியும். தைரியமா, விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைங்க. போன வாரம் ஒரு பாட்டு பாடணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். பாட்டு பாடும்போதெல்லாம் ரொம்ப உணர்ந்து பாடணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி என்னுடைய செய்தி அது அல்ல, நான் சொல்லித்தரேன். உணர்ந்து பாடாத ஒரு பாடல் கூட உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யாது. சாபத்தையும் வியாதியையும் அவர் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார் அப்படின்னு பாடிட்டு இருந்தோம் ஒரு பாட்டு. என்னை கண்டா இயேசு என்னை கண்டா, உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டா, கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டா. அந்த பாட்டில் அந்த வரி வரும். அது பாடும்போது எனக்குள்ள ஒரு ஸ்பெஷல் அனாயிட்டிங், நான் ஒரு விசேஷ அபிஷேகத்தை உணர்ந்து பாடினேன். சாபத்தையும் வியாதியையும் அவர் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இதை போல ஒவ்வொரு பாடலை பாடும்போது, ஒவ்வொரு வசனத்தை அறிக்கையிடும் போதும் எனக்குரியது தேவன் எனக்கு கொடுத்துருக்காருங்கிற வைராக்கியம் பாராட்டி பாடணும். இல்லைன்னா வார்த்தைகள் பாடல்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யவே செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகளை உரிமை பாராட்டுங்க. யாக்கோபு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரனும் இல்லை. ஏற்கனவே சகோதரனுக்கு பயந்துட்டு இருக்கான். அவன் கூட இருந்தால் என்ன, இல்லாமல் போனா என்ன? மாமாவும் அனுகூலமாக இல்லை, ஏமாத்தி வேற லேயால கட்டி வச்சுட்டாரு. வாழ்க்கையில் எதுவுமே அனுகூலம் இல்லாமல் இருக்குதுங்க. அப்படியே வேலை என்ன, கலெக்டர் போஸ்டா? உட்காந்து சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாரா? இல்லை. ஆடு எப்போ குட்டி போடுமோ தெரியாது. ஆடுகளுக்கு தண்ணி காட்டணும், மேய்ச்சலான இடங்களில் போய் மேய்க்கணும், ராத்திரி தூங்க முடியாது, எல்லாம் வாழ்க்கையே கடினமாக இருக்குது. யாருக்குமே வயசு வேற ரொம்ப நொந்து போயிருந்திருப்பார் மனுஷன். இந்த இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில கூட எப்படி இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு நாட்கள் அப்புறம் பாருங்க, சீக்கிரமா சாகல பாருங்க யாக்கோபு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். யோசேப்பை பார்த்துட்டு தான் சாகிறார். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அடியிலையும் அந்த தேவனை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அவருடைய கரத்தை பிடிச்சு நடந்தது போல் நடக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க கரத்தை கர்த்தர் பிடிக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில பயந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, நொறுக்கப்பட்டு போய் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் பாதையில் இருக்கிற கடினத்தை பார்த்து எப்படி ஏசாவுக்கு யாக்கோபு பயந்தோன்னு அது மாதிரி பயந்துருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவ தயவு உண்டு, உனக்கு உண்டு. யாரை பார்த்து பயந்தீங்களோ, எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ, அங்கிருந்து சகாயம் வரும். நீங்கள் ஓடி ஒளிஞ்ச இடங்கள்ல இருந்து, ஐயோ இந்த தெரு வழியாக போக முடியாது, இந்த மனுஷனை பார்க்க முடியாதுன்னு எங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிங்களோ, அங்கே நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிற நாட்கள் வரும். தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரகாசம் ஆகும். யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் தரிசனமாகி உன் தகப்பனுடைய தேவன் சொல்லி திடப்படுத்திக்கிட்டே வர்றார். இப்போ இங்கே வாசிக்கிறோம் 14ஆம் வசனத்தில், என் ஆண்டவனாகிய நீர் உமக்கு அடியானுக்கு முன்னே போன்னு சொல்லி ஏசாவை அனுப்பி வச்சுட்டான். ஆனாலும் பாருங்களேன், அப்படியானே நான் உன் கூட வரவா, அந்த கைகோர்த்து நடக்கலை பாருங்களேன். இதுலேயும் ஒரு சத்தியம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததியோடு யாக்கோபு கலக்கவே இல்லை. அண்ணனாக இருந்தால் கூட ஒரு ஸ்டெப் தூரமாக தான் போகிறான். எங்கள் அண்ணன் என்னை கட்டி பிடிச்சிட்டான், எப்பா எனக்கு இன்னைக்கு முத்தம் கொடுத்துட்டான், என் வெகுமதியெல்லாம் ஏற்றுக்கிட்டான், உனக்கு முன்பாக வரவான்னு கேட்குறான் ஏசா. என் கூட வந்த ஜனங்களை உனக்கு கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு போட்டான்னு கேட்குறான். பட்சமாக பேசுகிறான், தம்பியை பார்த்து அழுறான், எல்லாம் செஞ்சான். ஆனாலும் யாக்கோபு ஏசாவோடு நெருக்கமாக போல. இன்னைக்கு இதே தவிர தேவனுடைய பிள்ளைங்க செய்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்கன்னா, அவங்க ஆண்டவரை அறியாதவங்கன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டு போகிறது. கொஞ்சம் நல்ல நமக்கு இணக்கமாக வந்துட்டாங்கன்னா, அது தேவனை அறியாத ஜனங்கள், அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சா கூட தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விலகி போகிறது. அந்த தப்பை செய்யாதீங்க. உடன் பிறந்தவங்களுக்காக கூட தேவனுடைய வழிகளை விட்டு கொடுக்காதீங்க. அது உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தாயாக கூட இருக்கலாம், தகப்பனாக கூட இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த தேவ திட்டங்களை யாருக்காகவும் குலைத்து போடாதீங்க. இன்க்ளூட் உங்கள் கணவனாக கூட இருக்கலாம், உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக கூட இருக்கலாம். இதுக்கு மேலே சொல்ல முடியாது என்னால். கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு வட்டத்தை வச்சிட்டோமா, அதுக்குள்ளே நீங்களும் நம்மளும் ஆண்டவரும் தான் நிற்கணும். உள்ள அவன் வந்தான், இவன் வந்தா, அவன் வந்தா, அந்த கிராஸ்ங்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாது.
யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த வைராக்கியம் பெருசுங்க. வைராக்கியத்தின் அநேகத்தில் ருசி பார்த்ததுனால தைரியமாக பேசுகிறேன். யாருக்காகவும் இதுவரைக்கும் என் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலுக்கு நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை. அதுக்காக எத்தனை பகையை நம்ம சம்பாதிச்சிட்டாலும் பரவாயில்ல, என் தேவன் பெரியவர். என்னை அழைத்தது தேவன், தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்ட தேவன், இன்ன வரைக்கும் பயன்படுத்துகிற தேவன், இன்ன வரைக்கும் கூட இருக்கிற தேவன், இன்ன வரைக்கும் ஆசீர்வதித்த தேவன். இவருக்காக எப்படி, சொந்த பந்தத்துக்காக எப்படி இயேசுவை விட்டு கொடுக்க முடியும்? எதிர்காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தா கூட இயேசுவை விட்டு கொடுத்துறாதீங்க ப்ளீஸ். இயேசுவை துக்கப்படுத்திட்டு அப்படி ஒரு நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடந்து நம்ம சந்தோஷம் பண்ண அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அது நடக்காமல் இருப்பதே நல்லதுன்னு தான் நான் சொல்வேன். அவன் அண்ணன் கூட கழுத்தை கட்டிட்டு அலையில, கழுத்தை கட்டினாங்க, முத்தம் கொடுத்தாங்க, டாட்டா நீ வழியை பார்த்து போனேன். வாக்குத்தத்தம் பண்ணப்படாத சந்ததியோடு தேவ பிள்ளைய உனக்கு ஐக்கியமே இருக்கக்கூடாது, ஐக்கியமே இருக்கக்கூடாது. இப்போ அவன் வழியை பார்த்து போயிட்டான் ஏசா. இப்போ யாக்கோபு வழியை பார்த்து போயிட்டான். 16 வசனம் இவ்வளோ அழகாக சொல்லுவேன். அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? என்ன நான் உன் பின்னாலே வாரனே, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ என் எலும்பும் என் மாம்சமான அப்படின்னு நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் யாக்கோபு அந்த தவறை செய்யலை தெரியுமா? ஏன் தெரியுமா? தரிசனமான தேவன் சிந்தையில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு, சிந்தையில் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்க கூட இருந்தா உங்க பேச்சே தேவனுக்கு பிரியமில்லாத பேச முடியாது. அப்படி பேசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இருதயம் குத்தும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டா கூட இருதயம் வாதிக்கும். ஐயோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இந்த 2 நிமிஷத்தை இப்படி நமக்கு கொடுத்துட்டோமோ, இவங்களுக்கு செலவழிச்சிட்டோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத பார்த்துட்டோமோ, தேவனுக்கு பிரியமில்லாத நபரோடு கூட ரொம்ப ஏதாவது செஞ்சுட்டோமோ, குத்தும். அவன் வெளியே பார்த்து போயிட்டான் ஏசா. அதுக்கப்புறம் 2 பேரும் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஈசாக்கு சாகும்போது 2 பேரும் அடக்கம் பண்ணாங்கன்னு வேதத்தில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் தெரியல, பேசியிருந்துருப்பாங்களா இருக்கும், தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் ஓசியாவில், ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகிச்சேன்னு. இந்த யாக்கோபு தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில் கொண்டு வர்றார். அதனால என்னதான் நல்லா கவனிக்கணும், 2 பேரும் ஒன்றாவே தான் பிறக்கிறாங்க. இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்? நமக்கு உடன் பிறந்த சகோதரி இருந்தாலும் அவங்க வேற டைம்ல பிறந்தாங்க, நம்ம வேற டைம்ல பிறந்த. இவங்க அப்படி இல்லை, ஒரே கர்ப்பத்தில் பிறந்த ட்வின்ஸ், ரெட்டையர்கள். 2 பேரும் கர்ப்பத்தில் இருக்கும் போதே மோதிக்கிட்டாங்களாம். அதனால தான் ரெபெக்காள் அம்மா போய் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சாங்க, இப்படியானாலும் எனக்கு எப்படியோன்னு விசாரிச்சாங்க. கர்ப்பத்திலே ஆண்டவர் இவங்களை மோத வச்சு ஒரு வித்தியாசம் உண்டு பண்ணிடுறாரு பாருங்க. யாக்கோபோடு பேசுனது போல ஏசாவோடு பேசல. ஏசாவை ஆசீர்வதிக்கிறாரு முற்பிதாக்கள் நிமித்தம், இல்லைன்னு இல்லை. ஆனால் யாக்கோபை கைட் பண்ணி ஒவ்வொரு சூழ்நிலையும் நடத்துகிற மாதிரி ஏசாவை நடத்தலை. அதனால யாக்கோபு ஏசாவோட ஒன்றிணைஞ்சு பயணிக்கவும் இல்லை. விலக வேண்டியதை விலகுங்க, விட வேண்டியதை விட்டுருங்க. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்கள் தெருக்குள்ளே இருக்கிற உங்கள் நபராக இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை உங்களோடு பயணிக்கிறவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு நீங்கள் உடன் இருந்து ஒத்துழைத்து அவங்க பின்னால் போகவே போகாதீங்க. கர்த்தருக்கு அது பிரியம் இல்லாது. அவரை சேயிருக்கு போயிட்டாரு ஏசா, யாக்கோபு சுக்கோத்திற்கு போயிட்டாரு. இப்போ 19 வசனத்தில் வாசிக்கிறோம், இப்போ வீடெல்லாம் கட்டிட்டார் யாக்கோபு. வீடெல்லாம் கட்டியாச்சு, எவ்வளோ கூடாரம் போடணும் மிருக ஜீவன்களுக்கு, வார்த்தை முடிக்க போகிறேன். மிருக ஜீவன் கூடாரெல்லாம் போட்டார். எல்லாம் போட்ட பிறப்பு நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 33 அதிகாரம் முதல்ல யாக்கோபு குடும்பத்தை கட்டுறார். இடிந்து போன ஏசாக்கு யாக்கோபு இருக்கிற உறவுகளை கட்டினார் முதல்ல. 2வது வீடு கட்டுறார். ஏன் இவ்வளோ பெரிய பரிவாரங்களையும் தெருவிலையா நிற்க வச்சுக்க முடியும்? மரத்தடியில் உட்காரு லேயாலே, மரத்தடியில் உட்காரு ராகேலையும் சொல்லியிருக்க முடியும். இதுக்கு எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருப்போம், அங்கே நல்லா இருந்தோன்னு சொல்லியிருக்கோம் 2ம். அதனால கடகடன்னு வந்தோமா வேலையை முடிச்சோமான்னு சொல்லி எவ்வளோ அழகாக கட்டியிருந்துறாரோ தெரியல. இவ்வளோ பெரிய வீடு வேணும்னே, கொஞ்சம் நெஞ்சமா திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய வீடு கட்டுறோம், எவ்வளோ பெட்ரூம் தேவைப்பட்டிருக்கோம், எவ்வளோ பிடிச்சா கட்டினாரோ எனக்கு தெரியல. அந்த வீடு கட்டுறாரு. 2வது 3வது அந்த அதிகாரம் முடிய போது ஏல் எல்லோகேன்னு சொல்லி ஒரு பலிபிடத்தை கட்டி முடிக்கிறார். இவ்வளோலாம் நன்மை செஞ்சீங்களப்பா, ஏன் இந்த பலிபிடம் கட்டினாரு? நன்மை செஞ்ச தெய்வத்துக்கு ஒரு தான் பேரை இணைச்சிக்கிட்டார். ஏன்னா யாக்கோபு இஸ்ரவேல் மாற்றிட்டாரு. அதனால் அந்த பேரை இணைச்சிட்டு ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து ஒரு பலிபிடம் கட்டுறாரு. இந்த பலிபிடத்தை கர்த்தர் கட்ட சொல்லலைங்க, தேவனுடைய பிள்ளையில கர்த்தர் கட்ட சொல்லலை, யாக்கோபுக்கா இருதயம் உணர்த்தப்பட்டு கட்டுறாரு. இவ்வளோ நேசிங்களப்பா என்னைய, அம்மா அனுப்பி வச்ச நாள்லேருந்து இதுக்கு திரும்பி வரும்போது ரெபெக்காள் உயிரோடு இருந்த மாதிரி தெரியலை, வேதம் சொல்லப்படலை. திரும்ப அம்மாவை பார்த்தாரா எனக்கு அதுவும் தெரியலை. ஆனால் அம்மா அப்பா தேடவும் இல்லை, யாக்கோபு எங்கே இருக்கிறான், யாக்கோபு நல்லா இருக்கிறானா, யாக்கோபு திரும்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விடலாம் செய்யலை. இத்தனை ஆண்டுகளாய் என் தேவன் என்னோடு இருந்தார்,
என்னை காத்தார். நான் போகிற வழியில் என்னை எதிரிகளுடைய கைக்கு தப்புவித்தார். லாபான் என்னை துரத்தி வரும்போது என் தேவன் என்னோடு இருந்தார். சொல்லப்போனால் 4 மனைவி, 2 மனைவி 2 மறுமனையாட்டிகள், சொல்லப்போனால் 4 மனைவிகளை தந்து இத்தனை பிள்ளைகளை தந்திருக்கிறார். என் ஏசாவுக்கு ரொம்ப பயந்தேன், அவர் கைக்கும் என்னை கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார். பிள்ளைகளை தந்தார், ஆடு மாடுகளை தந்தார், மிருக ஜீவன்களை தந்தார், பரிவாரங்களை தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த தேசத்துக்கு என்னை திரும்பி வர பண்ணினார். அவருடைய வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று. இந்த தெய்வத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று யாக்கோபு யோசித்த போது வெளிப்பட்டதான் ஏல் எல்லோகே இஸ்ரவேல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு கட்ட வேண்டிய நன்றியின் பலிபீடங்கள் உண்டு, பொருத்தனையின் பலிபீடங்கள் உண்டு, துதியின் பலிபீடங்கள் உண்டு. எத்தனையோ பலிபீடங்களை நீங்களும் நான் கட்ட தவறி இருந்திருக்கிறோம். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை வாங்கும் போது நன்றி ஆண்டவரேன்னு சொன்னோம், தேங்க்யூ ஜீசஸ்னு சொன்னோம். ஆனால் தெய்வத்திற்காக கூட ஒரு அடி எடுத்து வைத்து இன்னும் என் தெய்வத்திற்கு நான் என்ன செய்வேன், இவ்வளவு தய பாராட்டினாரே, இவ்வளவு கிருபை தந்தாரே, எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் எனக்கு தந்திருக்கிறாரே, இந்த தெய்வத்திற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அநேக இடத்துல யோசிக்க தவறிவிட்டோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டையே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கிச்சனுக்கு போங்க, பெட்ரூமுக்கு போங்க, ஹாலுக்கு போங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொருளுமே இல்லாமல் அப்படி எம்டியாக இருக்குதா? இல்லை, பொருள் வைக்க முடியாமல் கத்த தந்திருக்கிறார்ல, ஆடைகள் நிறைய தந்திருக்கிறார்ல, அரிசி இருக்குதுல்ல, வீட்டில் மசாலா ஜாமான் இருக்குதுல்ல, இது கூட கர்த்தருடைய கிருபை. எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தினாப்பா. இதெல்லாம் தந்தீங்களாப்பா, இதெல்லாம் தந்திருக்கிறீங்களாப்பா. பிள்ளைங்களை தந்திருக்கிறீங்களா? பிள்ளைங்க தூங்கும்போது எத்தனை நாள் பார்த்து நன்றி சொல்லித்திருப்பீங்க. போய் என் வயிற்றில் பறந்துச்சு பாரு, அப்படி வேணால் நீங்கள் நினச்சிருப்பீங்க. நான்லாம் அப்படி நன்றி செலுத்திருக்கிறேன். பிள்ளைங்க தூங்கும்போது, கணவன் தூங்கும்போது, மனைவி தூங்கும்போது. கணவன் மனைவிக்குள்ளே 1000 விரிசல்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு விழா எலும்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இவர் தான் உங்களுக்கு செட் ஆகணும், உங்களுக்கும் இவ தான் உங்களுக்கு செட் ஆகணும், உங்களுக்கு தந்திருக்கிறார். அவளை உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், அவரை உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஜீவனோடு ஒரு கணவன் மனைவி என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களோடு பயணிக்க வச்சிருக்கிறாரே. நன்றியாக இருக்கிறீங்களா? உத்தமமாக இருக்கிறா தேவனோடு உங்கள் இருதயம்? ஏல் எல்லோகே இஸ்ரவேல், என்னைக்கு நீங்கள் தேவனை கட்ட போகிறோம்? நம்ம தேவன் சொல்லி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நீ பலிபீடம் கெட்டு பெத்தேலுக்கு போயின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பலிபீடம் தேவனை சொல்லி கட்டினதில்லை, இருதயம் உணர்த்தப்பட்டு நன்றியால் இருதயம் பொங்கும்போது தேவனுக்கு கட்டின பலிபீடம் ஏல் எல்லோகே இஸ்ரவேல். நாமும் தேவனுக்கு நன்றி பலிபீடங்களை கட்டி, துதி பலிபீடங்களை கட்டி, தேவன் நமக்கு காண்பித்த தயவு பெரிது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கம் பெரிது. தேவன் மேல் நமக்கு பாராட்டின அன்பு பெரிது. அவர் நமக்கு சகாயராக இருந்தார், மீட்பராக இருந்தார், இரட்சகராக இருந்தார், பலவீனத்தில் பலன் தந்தார், நம்மளை விடுவித்தார், வாழ வைத்திருக்கிறார். எத்தனையோ கிருபைகளை பாராட்டியிருக்கிறார். எத்தனை கிருபை வாங்கியிருக்கிறோம் தெரியுமா? 1 அல்ல 2 அல்ல, சுமந்து வந்த கிருபை, தாங்கி நடத்துகிற கிருபை, பலவீனத்திலும் பலன் தந்த கிருபை, எத்தனையோ கிருபைகளை கத்த தந்திருக்கிறாரே. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை தாங்குச்சே. இதெல்லாம் நினச்சி என்னைக்கு நம்ம யாக்கோபை போல நன்றி பலிபீடங்களை கட்ட போகிறோம்? நாமும் ஆயத்தமாகவும் பலிபீடங்களை கட்டுவோம். கர்த்தர் இதில் பிரியப்படுவார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.